சுவையும் நலமும் வலையொலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சன்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாட்டிறைச்சி வறுவல், பீஃப் ஃப்ரை. இதுக்கு 1 கிலோ மாட்டுக்கறியை நல்லா சுத்தமாக கழுவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு தட்டினது, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 4 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரில் 6 விசில் விட்டு வேக வச்சுக்கிறோம். பெரிய வெங்காயம் 3லேருந்து 4 சின்னதாக நறுக்கினது, நீட்ட வாக்கில் நறுக்கினது, இஞ்சி 1.5 இன்ச்சு, ஒரு 5 பல் பூண்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இது கேரளா ஸ்டைலில் செய்கிறதுனால தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிக்கிறோம். நம்ம ஒரு அடிகனமான வானொலி அல்லது நான்ஸ்டிக் வானொலியில் தேங்காய் எண்ணெய் விட்டு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு, கடுகு பொரிஞ்சதும் சீரகம் போட்டுட்டு பத்தையாக தேங்காய் நறுக்கி வச்சுருக்கோம். அது ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த தேங்காவை முதல்ல எண்ணெயில் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கியிருக்கிற இஞ்சி பூண்டை போட்டுட்டு அது பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு பெரிய வெங்காயத்தை போட்டு கொஞ்சோண்டு உப்பு தூவி நல்ல ப்ரௌன் கலர் பொன்னிறமாக வர்றது வரைக்கும், இப்போ பிரியாணிக்கு எப்படி வதக்குவோமோ அதே மாதிரி பொன்னிறமாக வர்றது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதக்கிட்டு குக்கரில் வேக வச்சுருக்கிற கறியை இதோடு சேர்த்துடணும். இதுக்கு சும்மா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி தான் விட்டு வேக விடணும். ஏன்னா இந்த மாட்டு இறைச்சியில் அதிகமாக தண்ணி விடும். இதுக்கு நம்ம தக்காளி சேர்க்குறதில்ல. இந்த மாட்டு இறைச்சியில் ஒரு வகையான புளிப்பு சுவை இருக்கும். அதனால் நம்ம தக்காளி சேர்த்தா ரொம்ப புளிப்பாக தெரியும். அதனால தான் நான் இன்றைக்கி தக்காளி சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். மசாலாலாம் முன்னாடியே போட்டுட்டோம். இப்போ கடைசியாக நம்ம போடுற ஒரே மசாலா இந்த மட்டன் மசாலா மட்டும்தான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் மூடி போட்டு வேக வச்சுருங்க. கறி வெந்திருக்கான்னு பாருங்கள். இலை மாட்டிறைச்சியாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் முத்துனதாக இருந்தால் லேட் ஆகும். உங்களுக்கு எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டைமிங் பார்த்துக்கோங்க. தண்ணி வற்றுனதும் மிளகுத்தூள் 1 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு எப்போ போட்டுக்கோங்க. போட்டு இனிமேல் இதை சுண்டை இப்படி பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மசாலா வறுபட்டு வர்றது தான் சுவை. ஒரு சிலருக்கு கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருந்தால் பிடிக்காது, காஞ்சி இருந்த மாதிரி இருந்தால் பிடிக்காது. அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இன்னும் நம்ம வறுக்க வறுவல் மாதிரி ஆகிடும் கறி. இந்த கறியோடு சேர்த்து அந்த தேங்காய் சில்லையும் சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கேரளாவில் ஸ்பெஷலே இந்த தேங்காய் எண்ணெய் சமையலும் தேங்காய் பத்தையும் தான். இதில் இஞ்சி பூண்டு விழுதை விட பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டு அங்கங்கே அந்த ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கும், கடிப்படும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சுவையும் நலமும் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.